அதனால என்ன சொல்லுங்க, உடனே அதை செஞ்சிடலாம். அதை இங்க செய்யக்கூடாது. தோஷம் பொண்ணு வீட்டுல இருக்கு. அதை நீக்கணும்னா அங்கதான் செய்யணும். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஜோசியரே. இங்க பாருங்கம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு தீட்டு கிடைக்கிற பரிகாரம் ஒண்ணு பண்ணணும். பூசாரி கிட்ட தீட்டு கிடைக்கிற பரிகாரம்னு சொன்னீங்கன்னா அவரு செஞ்சு கொடுப்பாரு. உங்க மருமகளுக்கு நீங்க ஒரு மாலை வாங்கிட்டு போய் கையில மஞ்ச கயிறை காப்பு கயிறா கட்டி விடுங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த பொண்ணு அதை அவுக்கவே கூடாது. அப்போ பரிகாரம் பண்றதுக்கு நல்ல நாளா பாருங்க. இந்த பரிகாரத்தை தேய்பிரையில பண்ணக்கூடாது, வளர்பிரையில தான் பண்ணணும். இன்னைக்கு பௌர்ணமி நிறைஞ்ச நாள். இன்னைக்கு விட்டுட்டா இன்னும் 15 நாளைக்கு இதை பண்ண முடியாது. என்னப்பா யோசிக்கிறீங்க? இன்னைக்கே பண்ணிட வேண்டியதுதானே? இல்லடா, திடுதிப்புன்னு அவங்க வீட்டுல போய் உங்க வீட்டுல தீட்டு இருக்கு தோஷம் இருக்குன்னு நான் சொல்றதா? என்ன ஏதுன்னு சொன்னாதானப்பா பிரச்சனை வரும். எதுவுமே சொல்லாதீங்க. ஒரு சின்ன பரிகார பூஜை மட்டும் பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க அங்கிள்கிட்ட கேக்குறீங்களா இல்ல நான் போன் பண்ணி கேட்கவா? இல்ல நானே கேக்குறேன், அதான் சரியா வரும். சொல்லுங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இல்ல, நம்ம கல்யாணம் திடீர்னு நிச்சயம் பண்ணிட்டாதால அது நல்லபடியா முடியறதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதை செய்யறதுக்காக நாங்க இன்னைக்கு அங்க வரலான் இருக்கோம். உங்களுக்கு சௌரியம் தானே? என்ன சம்பந்தி கேள்வி? நீங்க எப்ப வேணாலும் வாங்க. நான் கழுவி வீட்டை சுத்தம் பண்ணி வைக்க சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அதை சிறப்பா பண்ணிடலாம். ஓகே சம்பந்தி, பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நாங்க அங்க கிளம்பி வரோம். சரிங்க. எங்களுக்கு சந்தோஷம் தான். ஐயா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? பூசாரி, இப்ப நீங்க பண்ண போற பூஜையில இந்த வீட்டுல எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் அது ஓடிடும். அப்படியே பண்ணிடலாம்யா. வா போலாம். இந்த பரிகாரமே உனக்கு தாண்டா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து கடுப்பாயி நீ இந்த வீட்டை விட்டே ஓடணும். ஸ்வேதா அம்மா, இத போய் பூஜை ரூம்ல வைமா. துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம். நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து, கதித்தோங்கும் நிஷ்டடையும் கைகூடும். நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை, அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. முருகா கடம்பா ஐயா, கல்யாணம் பொண்ண வர சொல்லுங்க. அன்பு, போம்மா. அன்பு, போய் உட்காரு. உட்காருமா. உட்காரு. உட்காரு தாயி. அம்மா, இந்தாமா போடு. பயப்படாத, என்ன பிடிச்சுக்கோ. பிடி. அம்மா, அந்த பூஜைக்கான மாலை எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். முன்ன பின்ன லவ் லெட்டர் எழுதி பழக்கமே இல்ல.
என்ன பண்ணலாம்? சரி, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பிள்ளையார் பிரம்மச்சாரி. நம்ம சாதாரணமாவே ஆரம்பிக்கலாம். அன்புள்ள அர்ஜுன் மாமாவுக்கு. சூப்பர் ஸ்வேதா, செம்மையா எழுதிட்ட. அப்படியே உன் லவ்வ கொட்டி எழுதிட்டு அத படிச்சதும் அர்ஜுன் மாமா ஓடி வந்து அப்படியே என்கிட்ட லவ்வ சொல்லிரணும். என்னடி ரொம்ப சீரியஸா எழுதிட்டு இருக்க? அக்கா, நீ வந்துட்டியா? புரிஞ்சிரும். ஏன் மனசுல அவர் இருக்காருன்னு தெளிவா தெரிஞ்சிரும். அதனாலதான் உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். ப்ளீஸ் ப்ளீஸ்கா, நீ கொடுத்தா மட்டும் போதும், மத்தத அவரே புரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அவரை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் செல்லம் இல்ல, ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா. பெரியமா. ஐயோ, என்னடி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோமா. ஏய், என்னடி ஒழுங்கா இல்லாம என்னடி பேச்ச வேண்டியது கிடக்கு? அம்மா, எப்ப பார்த்தாலும் என்னைய குறை சொல்லிட்டு இருப்பியா? முதல்ல அவள என்னன்னு கேளு. அக்கா. என்னடி அக்கா? ஒண்ணும் இல்ல, அவ பயங்கரமா அடி வாங்க போறான்னு நினைக்கிறேன். ஏண்டி, வீட்ல அவ்வளவு வேலை கிடக்கு, அத செய்ய ஆளை காணோம். சின்ன புள்ள கூட உனக்கு என்னடி வேலை? அக்கா, உளறிடாத. யாருமா சின்ன பொண்ணு? யாருமா சின்ன பொண்ணு? இவளா? வேற யாரு? அவதான். சரி வாங்க, வந்து வேலையை பாருங்க. அம்மா மாமா, நாங்க வந்துடுறோம், நீங்க போங்க. அதானே, கூப்பிட்ட உடனே வந்துட்டா தலையில இருக்கிற கிரீட் அப்படியே கீழே இறங்கிடும்ல. வாங்க வந்து தொலைங்க. சரிம்மா. அப்பா. அக்கா, அம்மா போயிட்டாங்க. இந்தா, ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோக்கா. இது எப்படியாவது அர்ஜுன் மாமா கிட்ட தந்துறேன். இது வெறும் பேப்பர் இல்ல, என்னோட ஹார்ட், இதயம். ஹேண்டில் வித் கேர். ஏய், நீ பைத்தியம் புடிச்சு அலையற. எனக்கு என்னமோ நீ வீட்ல மாட்டிக்கிட்டு நல்லா அடி வாங்க போறியோன்னு தோணுது. அக்கா, அது ஏன் பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அக்கா, இத அர்ஜுன் மாமா கிட்ட சேர்த்துரு. தேங்க்ஸ்கா. ஏய், நான் குடுக்கறேன்னு சொல்லவே இல்லையே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்லம் இல்ல, என் அக்கா இல்ல. போ 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 ப்ளீஸ். சொல்லுக்கா, அப்புறமா என்ன பார்த்து முறைச்சுக்கலாம். அந்த லெட்டரை படிச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னு மட்டும் சொல்லு. இதெல்லாம் சுத்தமா சரியில்லை ஸ்வேதா. ஏதோ நீ குடுக்க சொன்னீன்னு தான் நான் அர்ஜுன் கிட்ட கொடுத்தேன். அவனும் படிச்சுட்டான். போதுமா? சூப்பர்க்கா, சூப்பர். அவர் என்னக்கா சொன்னாரு? ஸ்வேதா எங்க, ஸ்வேதா எங்கன்னு துடிச்சிருப்பாரே. ஒரு கன்றாவியும் துடிக்கல. லெட்டரை கொடுத்தேன், பிரிச்சு படிச்சான், உடனே அத கிழிச்சு போட்டுட்டான். போதுமா? லெட்டர் எழுதுற லெட்டரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னக்கா சொல்ற? லெட்டரை கிழிச்சு போட்டாரா? ஆமா ஸ்வேதா, சுக்குநூறா கிழிச்சுட்டா. அது கூட பரவாயில்ல, அவ சொன்னதுதான் என் மனசு ஆறவே இல்ல. அப்படி என்னக்கா சொன்னாரு? இதுல எனக்கு துளியோ விருப்பம் இல்ல, இத ஸ்வேதா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னா. அதாவது நான் உன்கிட்ட அவனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? என்னேவா லெட்டர் கொடுக்க சொல்ற? இதோட லவ் சாப்டர் க்ளோஸ். ஸ்வேதா, நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. உன் காதல புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் ஒன்னும் நல்லவன் இல்லடி. நீ அவனை மறந்துற. ஏய், நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா சிரிக்கிற? என்னாச்சு உனக்கு? அக்கா, அவர் லெட்டரை படிச்சுட்டு சம்மதம்னு சொல்லிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னடி ஒலற? ஆமாங்கா, அர்ஜுனோட ஸ்பெஷலே அதான். பாக்குற
இருக்கிற பொண்ணுங்க காதல எல்லாம் ஏத்துக்கிற சராசரி ஆம்பளை இல்ல அர்ஜுன். அவர் இன்னும் உன் மேல உள்ள காதல, ஐ மீன் வசு மேல உள்ள காதல கெட்டியா பிடிச்சிருக்காரு. அவரோட இந்த வெறித்தனமான லவ் தான் என்ன சின்சியரா லவ் பண்ண வைக்குது. ஏய், பொடி பைத்தியம், அவன் என்ன லவ் பண்றானா? அவனை இவ லவ் பண்றாளாம். ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி பைத்தியங்களுக்கு நடுவுல மாட்டி விட்ட? அக்கா, அன்பு காட்டுறது பைத்தியக்காரத்தனம்னா நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீ என்ன வேணா பேசு, ஆனா டயலாக் மட்டும் பேசாத. அக்கா, லவ்ல பொறுமை அவசியம். அர்ஜுன் மாமாவை பாரு, எப்படி பொறுமையா உனக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்ல இருக்காரு. அந்த பொறுமை உனக்கு இல்ல. நீ எல்லாம் லவ்வுக்கு செட்டே ஆக மாட்ட. ஆனா எனக்கு அந்த பொறுமை நிறையவே இருக்கு. சோ நான் இந்த ஸ்வேதா ஏன் இப்படி ஆயிட்டா? சின்ன குழந்தைங்க நெருப்பத்தோட ஆசைப்படுற மாதிரி அவ அர்ஜுனத்தோட ஆசைப்படுறா. நெருப்புன்னா சுட்டதும் கையை எடுத்துடலாம், ஆனா இது வாழ்க்கையாச்சு. அது புரியாம இவ ஏதாவது விளையாட்டுத்தனமா பண்ணி வச்சான்னா என்ன நடக்கும்னே தெரியலையே. ஏ அன்பு, ரொம்ப யோசனையாவே நடந்துகிட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, லைட் அணைச்சிட்டு படுக்க வேண்டியதானே? அதத்தாம்மா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன லைட் அணைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ விடுமா, கிளம்புமா, நான் தூங்கணும். அம்மா, ஸ்வேதாவை பாத்தியா? எங்க இருக்கா? ஸ்வேதாவா? அவ பெண் பக்கம் மாட்டு தொழுவத்து பக்கம் போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். மாட்டு தொழுவத்துக்கா? ஆமாண்டி, மாட்டு தொழுவு பக்கம் தான் போயிட்டு இருந்தா. ஆமா, அதுக்கே நீ இப்படி அதிர்ச்சி ஆகுற? நான் ஒன்னும் அதிர்ச்சி ஆகலையே. காலகாலத்துல தூங்கலாமேன்னு தான் சொன்னேன். அத நீ சொல்றியா? நீ ஃபர்ஸ்ட் முதல்ல தூங்குடி. ஐயோ, இவ சொன்ன மாதிரியே செஞ்சிருவா போல இருக்கே. அவ மட்டும் அர்ஜுன் பக்கத்துல படுத்து அத தாத்தாவோ அப்பாவோ பாத்தாங்கன்னா அதோட அர்ஜுன் கதையும் அவ்வளவுதான், ஸ்வேதா கதையும் அவ்வளவுதான். என்ன பண்றது? வேற வழியே இல்ல. ரெண்டு உயிரையும் காப்பாத்தணும்னா எதுவும் தப்பில்ல. இத மட்டும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். கடவுளே என்ன காப்பாத்து. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நல்லபடியா போயிருச்சுன்னா வர திருவிழால ஸ்வேதா கலகு குத்தி காவடி எடுக்க வைக்கிறேன். யோ டேய் சாமி, கடவுளே 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 கடவுளே, சாமி. என்னையா வேண்ட? சாமி ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு வசு. சாமி ரூம் எதுக்கு தேடுற? ஐயோ, தெய்வத்துக்கு நன்றி சொல்ல வேணாமா வசு? அல்லாஹ் முருகா ஜீசஸ். லூசு மாதிரி இரிட்டேட் பண்ண கோவம் வந்துரும் எனக்கு. வசு, என்ன இப்படி சொல்லிட்ட வசு? இது கனவா நினைவான்னு தெரியல. நினைவுதான் நினைவுதான் நினைவுதான். நீயே என்ன ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து நாம ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல தனியா இருக்கோம். ஐயோ, என் வேண்டுதல நிறைவேத்திட்ட மணியே. ரொம்ப ஓவரா போற நீ. ஆர்வத்தை கொஞ்சம் அடக்கு. அது எப்படி முடியும் வசு? இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேருக்கும் மறுபடியும் கல்யாணம் நடந்து அதுக்காக வந்த மாதிரி இருக்கு. ஐயோ, எதுக்கு? அதான் எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ, கத்தாத கத்தாத, யாருக்காவது கேட்டுற போகுது. எனக்கே வா. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? உனக்கு இது லாஸ்ட் நைட் ஆயிடக்கூடாதுன்னு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போச்சுக்கோ, இல்லனா எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது, பாத்துக்கோ. அப்படி என்ன நடக்க போகுது ஓசோ? யாரா இருக்கும் தெரியலையே. யாரு? நான் தாண்டி உன் அம்மா வந்திருக்கேன், கதவு தரடி. ஏய், யோ, அம்மா வந்திருக்காங்க. அத்தையா? நான் போய் கதவை திறக்கிறேன். என்னது அத்தையா? யார் கண்ணிலையாவது நீ பட்ட இன்னையோட நீ செத்த.
மரியாதையா கட்டில் கீழே போய் ஒளிஞ்சுக்கோ. ஒண்ணு செய்வோம், 2 பேர் போய் ஒழிச்சுக்குவோம். வா. நான் இல்ல. நீ போய் ஒளிஞ்சுக்கோ. போ போ போ. சரி சரி. அன்பு, ஏண்டி எவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்க? இங்கதானே இருக்க, வந்து திறக்க மாட்டியா? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஆமா, கல்யாணமாகி புருஷன் கூட தனியா இருக்க பாரு. நான் வந்து உன்னை தொந்தரவு பண்ண எப்ப பாரும் கதவை மூடி வச்சுட்டே இருப்பியா? ஏண்டி அவசர ஆத்திரத்துக்கு ஏதாவது வேணும்னா வந்து எடுக்க கூட முடியலையே. எதுக்கு நீ தேவையில்லாம நீ கதவை மூடி மூடி வச்சுக்கிட்டு இருக்க? சரி சரி, போ போ. மாமா மாமா எங்க போயிட்டாரு? எங்க போனாருன்னே தெரியலையே. அர்ஜுன் மாமா, ஆஹா, சூப்பரா இருக்கு. ஆ? என்னது புரியல? சூப்பரா இருக்கு வசு. நான் சமைக்கல, அம்மா சமைச்சாங்க. அத்தையா சூப்பர், அவங்க கை பக்கம் செம்ம. அப்படியா? ஹால்ல தான் இருக்காங்க, போய் சொல்லிட்டு வரியா? இது சொல்லிட்டு உட்கார, மரியாதையா உட்கார், இன்னும் கொண்டே போடுவேன். என்ன மாமா இன்னும் காணோம்? உனக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன், நீ இன்னும் உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்க. என்ன வசு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்னடா வச்சு? இப்ப யார் உன்னை சிரிக்க சொன்னது? விக்கல் விக்கல் வசு. சத்தம் போடாம விக்க மாட்டியா? ஏய், எது சத்தம் போடாம விக்கணுமா? எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இது எந்த ஒரு நியாயம்? ஐயோ, இப்ப நீ என்ன என்ன செய்ய சொல்ற? கொஞ்சம் தண்ணி வேணும் வசு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். தண்ணியும் வேணும் வசு. சரி கொஞ்சம் இரு, விக்கி விக்கி செத்து போயிடாத. எந்திரி. என்ன கொழுப்பா? ஏதோ கட்டின பொண்டாட்டி பக்கத்துல படுக்கிற மாதிரி பக்கத்துல வந்து படுத்திருக்க. வசு, நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீ என் வைஃப் தானே. இத பாரு, அத நீ வேணா மறந்துருக்கலாம், நான் மறக்கவே இல்ல. ஏய், இந்த பேச்செல்லாம் இங்க வச்சுக்காத. ஐயோ பாவனு உள்ள படுக்கட்டோன்னு கூட்டிட்டு வந்தா படுக்கையிலே வந்து படுத்துப்பியா? இறங்க. இறங்கவா? எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு தேவையில்லாத விஷயமா? இப்படி ஏடா கூடமா பேசின அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா கீழே இறங்கி படு. எதையாவது சொல்லி கிட்ட வந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். வசு, எனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராது வசு. யாருக்கு? உனக்கு. கீழே படுத்தா தூக்கம் வராதா? அந்த சாணி நாத்தத்துல மாட்டு தொழுவத்துல மாடுங்களோட மாடா தூங்குனல, அப்ப மட்டும் தூக்கம் வந்துச்சு, இப்ப உனக்கு வராதா? அது வேற. உனக்காக நான் படுற கஷ்டம் நீ பக்கத்துல இருக்கும்போது நான் கஷ்டப்படணுமா வசு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்லவா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வசு. இது பாரு, என்ன திட்ட வார்த்தை பேச வச்சிராத. மரியாதையா கீழே இறங்கி படு, இல்லன்னா நடக்கிறதே வேற. சரி சரி, கூல் கூல். எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒரிஜினல் அன்பு செல்வியாவே மாறிட்ட போல இருக்க. நான் கீழே போய் படுக்கணும், அவ்வளவுதானே? படுத்துக்கிறேன். நீ தூங்கு. நேத்து நைட் எங்க போனீங்க? என்ன விஷயம் ஸ்வேதா? எது கேக்குறீங்க? நான் அப்புறம் சொல்றேன். நேத்து நைட் எங்க போனீங்க? நான் எங்கேயும் போலையே, இங்கதானே இருந்தேன். வேணா அந்த மாட்டை கேளு. என்ன மாமா கிண்டலா? நேத்து நைட்டு நான் வந்து பார்த்தேன். நேத்து ராத்திரி நீங்க தொழுவத்துல இல்லவே இல்ல. அனாவசியமா பொய் சொல்லாதீங்க. நல்லா பாத்தியா, நான் இங்க இல்லையா? ஆமா, வீடு ஃபுல்லா தேடின, எங்கேயுமே இல்ல. எத்தனை மணிக்கு வந்து பார்த்த? ஒரு 9 மணி இருக்கும் மாமா. ஐயோ ஐயோ, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. நானு வெளியில போயிட்டு ஒரு 9:30 மணிக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கதான் இருந்தேன். நீ கொஞ்சம் லேட்டா வந்து பாத்துருந்தா நான் இங்க இருந்திருப்பேன்.
மாமா எனக்கு அப்ப தூக்கம் வந்துருச்சு மாமா. ஆமா, சின்ன பசங்கன்னா டக்குன்னு தூங்கிடுவாங்க. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. வாங்க மேடம், என்ன வேணும்? எந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து கொடுப்பேன். நாங்க முகூர்த்த புடவை எடுக்க வந்திருக்கோம். நல்ல கலெக்ஷன்ஸா காட்டுங்க. காட்டு. அந்த சாரி எடுங்க. அந்த ப்ளூ கலர் எடுங்க. இந்தாங்க மேடம், இத பாருங்க. என்னடா அந்த புடவை எடுத்து போடுங்க. எடுக்கிறேன் மேடம். இத மாமா கிட்ட காட்டலாம். மாமா, இந்த புடவை எனக்கு மேட்ச் ஆகுமா? எனக்கு எப்படி தெரியும்? நீ வேணா உங்க அம்மாவை போய் கேளு, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாதா? ஆமா, நீங்க சும்மா எதுக்கு நிக்கிறீங்க? நீங்க ஏதாவது புடவைய செலக்ட் பண்ணலாம்ல. நான் இங்கே நிக்கிறேன். வாங்க மாமா. ஸ்வேதா சொல்றத கேளு. ஸ்வேதா, ஸ்வேதா வேணாம் வேணாம் வேணாம், சொல்றத கேளு. அம்மா, இந்த புடவை அன்பு செல்விக்கு சூப்பரா இருக்குமா? பாருங்க. கார்த்தி, பரவாயில்லையே, உனக்கு கூட ரசனை கூடிருச்சு. நல்ல புடவையா செலக்ட் பண்ணிருக்க. சம்பந்தியம்மா, இந்த புடவை எப்படி இருக்கு பாருங்க. வாங்க வந்து புடவைய பாருங்க. பாருங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தானே? அன்பு செல்வி ஓகே சொல்லிட்டா இதே வாங்கிடலாம்ல? பாருங்க தம்பி. அரவிந்த் தம்பி, என்ன நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா? என்னங்க நான் என்ன சொல்றது? அட சொல்லுப்பா, பரவாயில்ல. அம்மா, புடவை நல்லாதான் இருக்கு. ஆனா ரெட் கலர் புடவை தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தலை நிறைய மல்லிகை பூ வச்சு, சின்னதா நெத்தியில குங்குமம் வச்சு அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க. டே கார்த்திக், இந்த புடவை நீ தனியா எடுத்து வச்சுக்கோ. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. அம்மா, நீ அந்த சாரி எடு. ஹலோ, என்ன பகல் கனவா? அப்படியே மெய் மறந்து போய் நிக்கிறீங்க. ஆமா, பகல் கனவுதான். ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன அழகா இருந்தாலும் பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. பலிக்குதா பலிக்கலையான்னு காலம் சொல்லட்டும். தனியா இங்க நீ என்ன பண்றன்னு பாக்க வந்தா நீ கனவு கண்டு உளறிக்கிட்டு இருக்க. எனக்கு அதை விட வேற வேலை என்ன வசு? இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கே. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சிருக்கும். அம்மா, நீ யாருக்கு புடவை எடுக்கிற? என்ன அப்படி கேட்டுட்ட? கொஞ்சம் யோசிச்சு பாரு. வகுடு எடுத்த மாதிரி நேர் வகுடு எடுத்து அழகான கூந்தல். ஓஹோ, இந்த சாமி படத்துல எல்லாம் பாத்திருப்பல்ல, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு அழகான சின்ன குங்குமம், அதுல ஒரு அழகான குட்டி பொட்டு கூட. அப்புறம் கண்ணு இல்ல கண்ணு, குட்டி குட்டி மீன் இருக்குல்ல, அந்த மீன் துள்ளி விளையாடுற மாதிரி மீன் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. ரோஜா பூ மாதிரி அழகான கண்ணும், சிரிச்சா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அழகான அந்த குட்டி மூக்கு வேற லெவலுங்க. அவ அவ்வளவு அழகாவா இருப்பா? நீ இப்போ சொன்னியே, இதெல்லாம் யாரு? என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அது உங்களை விட்டா வேற யாருங்க? அதான பார்த்தேன். என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு. வசு, இதெல்லாம் உனக்கு புரியாது. உனக்கு புரிகிறப்போ புரியட்டும். அது வரைக்கும் நான் உளறதாவே வச்சுக்கோ. ஐயோ, உனக்கு வேற வேலையே இல்லையா?
என்ன ஆளை விடு. வசு ஏய், உன்னா? கார்த்திக் சார் உன்னா அப்புறமா வந்து வச்சுக்க. ஓகே ஓகே. என்ன அர்ஜுன் கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல சார், சும்மாதான். இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படி என்ன நாம நினைக்காதது நடக்க போகுது? அப்படி கேளு. இதோ இந்த புடவையை கட்டிக்கிட்டு இந்த கழுத்து நிறைய மாலையை போட்டுக்கிட்டு வெக்கத்தோட மணமகளை என் பக்கத்துல நீ வந்து உட்காரதான் போற. அப்போ நான் உன் கழுத்துல ஆசையா தாலி கட்டதான் போறேன். இதுதான் நீயும் மத்தவங்களும் நினைக்காத, ஆனா நான் நினைக்கிற நடக்க போற நிஜம். பைத்தியம் யானி, உன்கிட்ட போய் பேச வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆளை விடு. ஏய் ஏ வசு, போ போ. ஏன் முறை பொண்ணுக்கு நீ புடவை எடுக்கிறியா? இத கட்டிக்கிட்டு அவ உன் பக்கத்துல உட்காரணும். அவ கழுத்துல நீ தாலி கட்ட ஆசைப்படுற. இருடா, முதல்ல இந்த புடவைய கரியாக்குறேன், அதுக்கப்புறம் உன் ஆசைய கரியாக்குறேன். நீ புடவை எடுத்து கொடுக்கறத பார்க்க நான் என்ன சொம்பையா? புடவை காணோம். இதெல்லாம் வசுவோட வேலையாதான் இருக்கும். வசு, ஏன் இப்படி பண்ண? நான் என்னையா பண்ண? எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத. நீதானே என் பேக்ல இருந்து அந்த புடவை எடுத்துட்டு வந்தா? என்னது? நான் உன் பேக்ல இருந்து புடவை எடுத்துக்கிட்டேனா? என்னையா புது கதைய சொல்ற? சும்மா நடிக்காத வசு, நீதான் அந்த புடவை எடுத்திருக்கணும். எப்படி அந்த புடவை உனக்கு தானே, நேரம் வரும்போது குடுக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே எடுத்துட்டு வந்துட்ட. சரி, அந்த புடவை எதுவும் பண்ணிராத. யோ, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ஊர்ல இல்லாத புடவை எடுத்துட்டாரு, அத ஆசையா நாங்க தூக்கிட்டு வந்து எதையாவது பண்ணிட போறோமா? வசு, உன்கிட்ட தானே அந்த புடவை காமிச்சேன், உன்னை தவிர வேற யாரு எடுத்திருப்பா? அப்புறம் யோ, எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. அனுமதி இல்லாம அடுத்தவங்க பொருளை தொடர பழக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. அப்படியா? அப்படிதான். அப்ப யாரு எடுத்திருப்பா? போ, போய் நல்லா தேடு, அங்கதான் எங்கேயாவது இருக்கும். தேடிட்டேனே, இங்க எங்கேயாவது இருக்குமா? போயா. சாவுடா. இந்த புடவை எரியிற மாதிரி நாளைக்கு ஒன்னைய எரிச்சு சாம்பலாக்குறேன் பாருடா. அன்பு செல்விக்கு தாலி கட்டுறதா இருந்தா அது இந்த வீராவா தாண்டா இருக்கணும். குறுக்க யாராவது வந்தா அவங்களுக்கு இந்த புடவையோட நிலைமை தான். இந்த வீராவை என்னடா நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்தது நடந்து போச்சு. அந்த வீரா பண்ண முட்டாள்தனத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல வசு, நல்ல நேரத்துல நீ எனக்கு சப்போர்ட் பண்ண. இல்லைன்னா அந்த வீட்டை விட்டே போயிருக்கணும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை சூன்யமாயிருக்கும். அதை தடுத்ததுக்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். சரி, இத பத்தியே பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரியே நடக்காது.
கிடைச்ச வாழ்க்கைய வாழ பழகிக்கணும். அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்னால அது மட்டும் முடியாது வசு. என்னோட நிம்மதி, சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே நீதான் வசு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. போன்ல யார் மஞ்சுளா? சம்மந்தி தாங்க. மாப்பிள்ள கொஞ்ச நேரத்துல இங்க வராரா, அதான் போன் பண்ணி சொல்றாங்க. எதுக்குமா? தெரியல மாமா, அன்ப அலங்காரம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு தெரியல. மாப்பிள்ள வர்றது நல்ல விஷயம்தான். ஆனா எதுக்கு அன்பு அலங்காரம் பண்ணி வைக்க சொன்னாங்க? கேட்டங்க. பையன் வந்து சொல்லுவான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் புரியலையா? மாப்பிள்ளைக்கு நம்ம அன்ப வந்து பார்க்கணும். அதுக்கு ஏதாவது காரணம் வேணும். அதான் ஏதாவது சொல்லி பார்க்க வராரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. மாப்பிள்ள அன்பு மேல பாசமா தான் இருக்காரு. அதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்காரு. அக்கா கேட்டியா? மாப்பிள்ள உன்னை பார்க்க வராராம். கொடுத்து வச்சவக்கா நீ. பாசக்கார புருஷனதான் புடிச்சிருக்க. சும்மா இரு. நீ வேற. அவர் எதுக்கு வராரோ, ஏன் வராரோ? அக்கா உன்னை நல்லா அலங்காரம் பண்ணிக்க சொல்லிருக்காரு. நான் நினைக்கிறேன் முகூர்த்தம் வரைக்கும் காத்திருக்க முடியாதோ என்னவோ. இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நீ வேற. நான் என்ன சந்தையில நிக்கிற மாடா நினைச்ச உடனே பத்திட்டு போறதுக்கு? பின்ன எதுக்கு உன்னை அலங்காரம் பண்ண சொன்னாரு? ஒருவேளை மாப்பிள்ளை எங்கேயாவது பொண்ணை வெளியே கூட்டு போகணும்னு நினைக்கிறாரோ? இந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே கூட்டு போறது சகஜம் தானே. தாத்தா கரெக்ட் தாத்தா. நானும் அப்படிதான் நினைச்சேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப அன்புவும் மாமாவும் வெளியில போறாங்க. என்ன அன்பு, கரெக்ட் தானே? சும்மா இரு. ஐ அக்காக்கு வெக்கத்தை பாருங்க தாத்தா. டேய், நாங்க குடும்பமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கார பயலுக்கு இங்க என்னடா வேலை? ஏதாவது தோட்டத்துல வேலை இருக்கும், அத போய் பாரு போ. சரிங்க ஐயா. அப்பா நான் இப்பவே சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நான் கண்டிப்பா போக மாட்டேன். நான் என்ன பொம்மையா அலங்காரம் பண்ணி ஊர்வலம் கூட்டிட்டு போறதுக்கு? நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? மாப்பிள்ள எதுக்கு உன்னை அலங்காரம் பண்ணி வைக்க சொன்னாருன்னு யாருக்கு தெரியும்? எதுவா இருந்தாலும் அவர் வந்தா தானே தெரியும். தேவையில்லாம போட்டு குழப்பிக்காம போய் ரெடி ஆகு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸ்வேதா, அக்காவை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்கப்பா. வாக்கா நம்ம போய் ரெடி ஆகலாம். அக்கா ஏன் இப்படி அழுத்துக்கிற? மாப்பிள்ள உன்னை பார்க்க தான் வராரு. நீ அழகா இருக்கணும்னு தான் உன்னை மேக்கப் போட சொல்லிருக்காரு. அப்போ நான் மேக்கப் இல்லாம இருந்தா அழகா இருக்க மாட்டேனா? இதுதான் ஒரிஜினல். இதுக்கு ஓகேனா ஓகே, இல்லனா இல்ல வேண்டாம். ஐயோ அக்கா எல்லாத்துக்குமே கோச்சுக்கிறியே. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். கார்த்திக் மாமா எதுக்கு உன்னை அலங்காரம் பண்ண சொன்னாருன்னு அவரு வந்து சொன்னாதான் தெரியும். நானே உனக்கு அழகா அலங்காரம் பண்ணி விடுறேன். அலங்காரம் அது ஒண்ணுதான் குறைச்சல். இங்க மேக்கப் பண்ண என்ன இருக்கு? எல்லாமே காலி. ஒரு பென்சில் இல்ல, மஸ்காரா இல்ல, ஐலைனர் இல்ல, லிப்ஸ்டிக் இல்ல, ரோஸ் பவுடர் இல்ல. இருக்கிறப்போ எல்லாத்தையும் அப்பி அப்பி போட்டுக்கிறல்ல. இல்லனா அதெல்லாம் வாங்கி வைக்க தோணாதா? இப்ப என்ன உனக்கு இதெல்லாம் வேணும் அவ்வளவுதானே? நானே போய் இப்பவே வாங்கிட்டு வரேன். நீ வாங்கிட்டு வந்து தரத்துக்குள்ள விடிஞ்சிரும். அக்கா நான் தனியா போனாதான் லேட் ஆகும். நான் பைக்ல அர்ஜுன் மாமா கூட போயிட்டு வந்தா நிமிஷத்துல வந்துருவேன். அர்ஜுன் கூடயா? ஐயோ என்ன சொன்னா? அது அது நம்ம ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கான். ஸ்வேதா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. சொன்னா உனக்கு எதுவும் புரியாது. இங்க பாரு ஸ்வேதா, தேவையில்லாம நீ மனசுல ஆசையை வளர்த்துக்காத. பூவெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, வா போலாம். இதுதான் மாமா உங்ககிட்ட பிடிச்சதே. வாங்க சார், பூ வாங்கிக்கோங்க சார். இப்ப கட்டின பூ தான். கட்டின பூ ஒன்னும் சரியில்லையே. அப்ப என்ன செய்யறது மாமா? பேசாம உதிரியா வாங்கிடுவோம். மாமா பூவை உதிரியா வாங்கினா எப்ப கட்டி முடிக்கிறது? அந்த கவலை உனக்கு எதுக்கு? இந்த அர்ஜுன் இருக்க பயமே, நிமிஷத்துல கட்டி கொடுத்துறேன்.
கட்டின பூ விட உதிரி பூ வாங்கினா காசு மிச்சம். அடேங்கப்பா, அப்ப உங்களுக்கு பூக்கட்டெல்லாம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும், மேட்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு 200 ரூபாய்க்கு போடுங்க. சரிங்க சார். போதுமா சார்? இந்தாங்க சார். தேங்க்யூ. அக்கா அக்கா, நான் கூட அர்ஜுன் மாமாக்கு இதெல்லாம் வாங்க தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு கடையிலயும் பார்த்து பார்த்து விசாரிச்சு வாங்குறதெல்லாம் பாக்குறப்போ நானே அசந்து போயிட்டேன். அதுக்கு என்னடி இப்போ? அக்கா, என்ன நீ இப்படி கேட்டுட்ட? அவரு ஒண்ணு ஒன்னா கேட்டு கேட்டு வாங்குறதெல்லாம் பார்த்து கடைக்காரனே, சார் நீங்க மேக்கப் மேனான்னு கேட்டுட்டான். போதும், அந்த அர்ஜுன் பெருமைய கொஞ்சம் நிறுத்துறியா? அக்கா, இது பெருமை இல்லக்கா, நிஜம். அர்ஜுன் பண்ற ஒவ்வொரு காரியத்திலயுமே ஒரு அக்கறை இருக்குக்கா. எல்லாம் சரி, பூ எங்க? கட்டின பூவெல்லாம் ஒண்ணு வாடி இருக்கு, இல்ல மலர்ந்து இருக்கு. அதனால அத வாங்கல. பாத்தியா, முக்கியமா எது வேணுமோ அத வாங்காம வந்திருக்க. இதுல பெருமை வேற. அக்கா, வாங்கலன்னு யாரு சொன்னா? வாங்கி இருக்கு. உனக்காக பூச்சரம் தயாராகிட்டு இருக்கு. என்னடி ஒலற? நான் ஒலறனா? நீயே வந்து பாரு. வா. என்ன? வா. எங்கடி எடுத்துட்டு போற? எங்க எடுத்துட்டு போற? அதோ அங்க பாரு. அக்கா, பூச்சரம் நல்லா இல்ல. அதான் உதிரி பூ வாங்கிட்டு வந்து அவரே கட்டி தரேன்னு சொல்லி பூ கட்டிக்கிட்டு இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாதுக்கா. அர்ஜுன கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. வசு, இங்க பாரு, உனக்காக தான் கட்டிட்டு இருக்கேன். அழகா இருக்கா?